இதயமும் மனித புனிதவரி புரட்சி தலைவர் அம்மா அவருடைய 9வது நினைவு அஞ்சலி செலுத்திய இந்நாளில் புரட்சி தலைவியை பற்றி சொல்ல வேண்டுமானால் ஆளுமை திறமிக்கவர், இந்தியாவின் இரும்பு பெண்மணி என்று அத்துணை அரசியல் தலைவர்களாலும் போற்றப்பட்டவர், பாராட்டப்பட்டவர். 10 மொழி தெரியக்கூடியவர், 8 மொழியில் எழுத படிக்க தெரிந்த ஒரே அரசியல் தலைவர் புரட்சி தலைவர் அம்மா தான். அவர் சினிமாவிலும் தனி முத்திரை பதித்தார். அரசியல் துறையிலும் புரட்சி தலைவருக்கு பின்னால் இருந்து புரட்சி தலைவருக்கு அவருடைய கட்சிக்கும் உறுதுணையாக இருந்து அவர் கட்சியை வழிநடத்திய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் 6 முறை தமிழகத்துடைய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களால் பாராட்டப்பட்டவர். நாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு ஆன திட்டங்களை தர வேண்டும். தன்னுடைய காலங்களில் மக்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு எல்லா வசதியும் செய்து தர வேண்டும் என்ற அடிப்படையில், ஆணுக்கு நிகர் பெண் என்ற அடிப்படையில் வாழ்ந்து காட்டிய ஒரு அற்புதமான தலைவர். பெண்கள் சமுதாயத்தை முன்னேற்றுவதில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து தமிழகத்திலே செயல்படுத்தியவர். தொட்டில் குழந்தை திட்டத்திலிருந்து பாலூட்டும் தாய்மார்களுக்கு தனியறை அமைக்கின்ற வரை பல்வேறு திட்டங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். தாலிக்கு தங்கம், அதே மாதிரி சைக்கிள், மாணவ செல்வங்களுக்கு பெண்கள்லாம் படிக்கணும் என்பதற்காக 2 சக்கர வாகனம், அதே மாதிரி மானிய விலையில் ஸ்கூட்டி வழங்குகிற நிகழ்ச்சி, இது மாதிரி இத்தனை திட்டங்களையும் கொடுத்தவர்.